ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி கொஷின் பேட்டர்னில் கொடுத்துருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் இது எதுவுமே மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு உங்களுடைய அஃபிஷியல் கொஷின் பேப்பர் எப்படி கேட்பாங்களோ சேம் அந்த மெத்தடில் அந்த பேட்டர்னில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வைஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கும். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இதில் இருந்து மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கொஷின்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். சேம் பேட்டர்னில் இன்னொரு கொஷின்ஸ் நம்ம சேனலில் கொடுக்கலாம். அந்த கொஷின்ஸுமே படிச்சிங்க அப்படின்னாலே சேம் இந்த 2 கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் எக்ஸாம் சிம்பிளாகவே கிளியர் பண்ண முடியும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். சிலபஸுமே ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் எக்ஸாமில் கேட்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷுக்கு நீங்கள் இன்னும் கைடு யூஸ் பண்ணலை, புக்ஸில் தான் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இங்கிலீஷுக்கு நீங்கள் கைடு வாங்கியே ஆகணும். பெஸ்ட்டு கைடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வே டு சக்ஸஸ் கைடு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு வே டு சக்ஸஸ் கைடு வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்குமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைடை வாங்கிட்டு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு அந்த கைடு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைடுக்கான பையிங் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வே டு சக்ஸஸ் தேவையில்லை, மற்ற கைடு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலுமே அந்த கைடு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எந்த கைடு பெஸ்ட் அப்படின்னா வே டு சக்ஸஸ் தான் பெஸ்ட். ஸோ அந்த கைடை பை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கைடு தேவைப்படுது அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற கைடு சுறாவோ இல்லை வேறு எந்த கைடாக இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ஓன் டிசிஷன். நம்ம சைடு இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய டிசிஷன் என்ன அப்படின்னாக்கா வே டு சக்ஸஸ் ரொம்ப பெஸ்ட்டான கைடு. நான் 10th படிக்கும் போதுமே வே டு சக்ஸஸ் கைடு படித்து தான் 10th இங்கிலீஷ் எக்ஸாம் ரைட் பண்ணேன். ஸோ வே டு சக்ஸஸ் ரொம்ப பெஸ்ட். தேவைப்பட்டது அப்படின்னாக்கா பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.